வணக்கம் நேயர்களே, அறிவை விரிவிசை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் சிபி. 12ஆம் வகுப்பிற்கு பிறகு இருக்கக்கூடிய உயர்கல்வி வாய்ப்புகளில் சிறந்தது எது, எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம்னு நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் பேசிட்டு வரோம். இப்போ 12ஆம் வகுப்பு முடிவுகள் கட் ஆஃபை ஒவ்வொருத்தரும் கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம். ஒவ்வொரு வருடம் போல இந்த வருடமும் பொறியியலுக்கான ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள்ஸ் வரதான் போறாங்க. அவர்களின் தேர்வுகளில் ஒன்றா கணிப்பொறி அறிவியல் சார்ந்த படிப்புகள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிச்சயம் இருக்க போது. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த வருடம் பல ஐடி நிறுவனங்கள்ல வேலை இழப்புன்றது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த சூழல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தால் வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்கும், அந்த வேலை நிரந்தரமா இருக்குமான்னு ஒரு பெரிய கேள்வி எழுது. ஆகையால் இந்த வருடம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்கோப் எவ்வளவு தூரம் இருக்க போது, பொறியியலின் கட் ஆஃப் எந்த அளவிற்கு குறைய போகுது அப்படின்ற பல விஷயத்தை பேச போறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸிற்கு மாற்றா இருக்கக்கூடிய, அதற்கு இணையான தகுதியை தரக்கூடிய மாற்றா இருக்கக்கூடிய படிப்புகள் என்னன்னு இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். அதே போல பொறியியலுக்கு நிகரா வளர்ந்துட்டு வரக்கூடிய மற்றொரு துறை காட்சி ஊடகத்துறை, விளம்பரத்துறை. இந்த விளம்பரத்துறையில சாதிக்க, காட்சி ஊடகத்துறையில சாதிக்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். இந்த 2 துறை சார்ந்து பேசுவதற்காக நம்முடைய அரங்கில் கல்வியாளர் மாணிக்கம் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். பேராசிரியர் மாணிக்கம் அவர்கள், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல ஒரு யங்ஸ்டர் நம்ம அரங்கத்தில் இருக்காங்க, திரு தனசேகரன். வணக்கம், உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நேர்களே, உங்களுடைய கேள்விகளை 044228282852 என்ற தொலைபேசியிலும் 0446695737 என்ற தொலைபேசி எண்ணிலும் கேட்கலாம். திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிலும் உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் கேட்கலாம். உங்கள் ஊர், உங்கள் பெயருடன் நம்ம நிகழ்ச்சியில் வழிகாட்ட நேயர்கள், நிபுணர்கள் தயாராக இருக்காங்க. நாம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த நிகழ்ச்சியில் முதல்ல நீங்கள் கலந்துக்கிறீங்க எங்கள் நிகழ்ச்சியில். ஸோ உங்ககிட்டேருந்து நான் அந்த நிகழ்ச்சியை தொடங்குறேன். உங்களுடைய முதல் கருத்தாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், பொறியியலுக்கு நிகராக அந்த காட்சி ஊடகத்துறை வளர்ந்துக்கிட்டு, அந்த காட்சி ஊடகத்துறையில் ஒரு கிளை தான் விளம்பரம் சார்ந்த துறை. அதோட வாய்ப்புகள் இப்போ எப்படி இருக்கு? பொதுவாக மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இந்த விளம்பரத்துறை அப்படிங்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நிறைய தொழில் முனைவோர் இருக்காங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய தொழில் முனைவோர் இருக்காங்க. ஒரு தொழிலுக்குமே விளம்பரம் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதோட அந்த ஒரு தொழிலோட தரம் இதை எல்லாத்தையும் தாண்டி அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிற இடத்துல நிற்கிறது விளம்பரம் மட்டும்தான். ஸோ அந்த விளம்பரத்தில் இன்றைக்கி விளம்பரத்துலேயே நிறைய இருக்குது. பிரிண்ட் பப்ளிஷிங்னு சொல்லுவாங்க, அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, ஃபேஸ்புக் பார்க்குறாங்க, கூகுள் பார்க்குறாங்க, எல்லாத்துலேயுமே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு தொழிலுக்குமான அட்வர்டைஸ்மெண்ட் சின்ன சின்ன துண்டு பிரசுரங்கள் முதற்கொண்டு பெரிய பெரிய பிரம்மாண்டமான காட்சி விளம்பரங்கள், அதாவது வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் வரைக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் அதுக்கான நிபுணர்கள், அதாவது அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு ஒரு வருஷமும் வெளியே வராங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கட்டாயமாக இல்லை. அது சார்ந்த படிப்புகளே நம்ம நாட்டில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நிச்சயமா அது என்னென்ன படிப்புகள் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக திரு மாணிக்கம் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. நம்ம நிகழ்ச்சியோட மைய கருவே அந்த கேள்வி தான். அந்த கேள்வியிலிருந்து தான் நிகழ்ச்சியை நான் கொண்டு போகிறேன். இந்த வருடம் எந்த வருடமும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸிற்கான ஆர்வமும் பெண் மாணவிகள் மத்தியில் அதிகமாகவே இருக்குது. ஆனால் நம்ம கேள்விப்படக்கூடிய செய்திகள் ஐடி நிறுவனங்களில் வேலைன்றது 3 பேர் முன்னெல்லாம் குறைச்சாங்கன்னா இப்போ 8 பேர் குறைக்கிறாங்க அப்படின்ற செய்தியை கேள்விப்படுறோம். இந்த வேலை இழப்பிற்கு உள்ளாகக்கூடியவர்களின் வயது பார்த்தீங்கன்னா 30லேருந்து 35, நல்லா வேலை பார்க்குறவங்க, நல்லா அந்த நிறுவனத்தின் நல்ல பணியாளர்கள் வேலை இழப்பிற்கு உள்ளாகிறாங்க. இந்த சூழலில் ஐடியை நோக்கி போகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவா? நான் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா நாஸ்காம் ரிப்போர்ட் சர்வே என்ன சொல்லுதுன்னா, ஏன் இந்த வேலை வாய்ப்பு இழக்குதுன்னா, இது ஒரு 10 years முன்னாடி, ஒரு டெக்கேட் ஆர் 1.5 decades முன்னாடி 2010ல் இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜ்ன்றது ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனிஸ் லைக் இன்ஃபோசிஸ், டாடா, விப்ரோ இவங்கெல்லாம் அதிகமாக வந்தாங்க. ஸ்லோவாக இருந்தது அப்போ க்ரோத். இப்போ லாஸ்ட் ஒரு 5 yearsஸாக பார்த்தீங்கன்னா தே ஹவ் ஆடட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 2008 to 2012 அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 1 லட்சம் பேர்லேருந்து 2.5 லட்சம் பேர் வரைக்கும் அதிகமாக மேட் ரஷ். ஏன்னா அந்த ஐடி ஸ்பேஸை எப்படியாவது மார்க்கெட் ஷேர் வாங்கணுன்றதுனால ஆட்களை அதிகமாக்கிட்டாங்க. ஸோ அது எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத். அது இண்டஸ்ட்ரிக்கு மார்க்கெட்டு சர்வேவே ஆக முடியாது, அவ்வளோ பெரிய க்ரோத். இப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, லீன் சைஸ் பண்ணுறாங்க. எக்கனாமிக்கல் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் கொண்டு வரதுக்காக எந்த மாதிரி ஆட்களை குறைக்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய மிடில் ஏஜ்
மிடில் ஏஜ் பாட் பெல்லீட் இவங்க தான் வந்து அதிகமாக வந்து வெளியே அனுப்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய அந்த ஸ்கில்ஸை வந்து அவங்க தயார்படுத்திக்கல. அதுதான் உண்மையான காரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய growth கன்சாலிடேஷன். இந்த இந்தியன் ஐடி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் growth வந்து கன்சாலிடேட் ஆயிடுச்சு. இருக்கக்கூடிய செக்டார்ஸ் வந்து வெரி ஃபியூ செக்டார்ஸ். ஸோ அந்த க்ளோஸ் கன்சாலிடேஷன்ற ஃபேஸால் ஆட்குறைப்பு நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் டெக்னாலஜி டெமோகிராஃபிக்ஸ். என்னென்னா இப்போ இருக்கிற காலகட்டமே ஆட்டோமேஷனை நோக்கி போயிட்டுருக்கோம், கிளவுட் கம்ப்யூட்டிங் நோக்கி போயிட்டுருக்கோம், பிக் அனாலிட்டிக் டேட்டா சயின்ஸ் தாண்டி போட்டிருக்கோம். இந்த மாதிரி நியூ டெக்னாலஜிஸை இந்த எக்ஸிஸ்டிங் இந்த பாட் மில்லியன் இது சொல்கிறதுக்கு அந்த ரிப்போர்ட் அப்படி சொல்லுது. அந்த மிடில் ஏஜ் வந்து தன்னை தயார்படுத்திக்கல. அவங்களுக்கு வந்து அதிகமான சம்பளத்தை கொடுத்ததுனால அவங்க வந்து ரொம்ப குஷனிங் லைஃப்ல வாழ்ந்துட்டாங்க. நிச்சயமா வந்து ஊழியர்களோட குறையா அது இருக்காது. அது ஊழியர்களோட குறையா இருக்க வாய்ப்பு இல்ல. நிர்வாகம் சார்ந்த கட்டமைப்புல அது ஒரு பணி நீக்கம்ன்றது. ஆமா, இப்போ இவங்களை ரீஸ்கில்லிங் பண்றது அப்ஸ்கில்லிங் பண்றது மிகப்பெரிய டாஸ்கா இருக்கு இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் யார் தடுத்தாலும் ஆட்டோமேஷன் இஸ் கோயிங் டு தே. ஆனால் அந்த ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு இன்ஜினியர்ஸ் தேவை. அது வந்து இப்போ ஆட்டோமேஷன் வந்து இன்னும் நெக்ஸ்ட் 50 இயர்ஸில் வந்து யாருமே ஒன்றும் எந்த டெக்னாலஜி ஒன்றும் ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல. எல்லா இடத்துலையும் ஆட்டோமேஷன் வந்தது. ஒரு சைடில் ஆட்டோமேஷன் குறையும் போது ஜாப்ஸ் குறையுது. ஆனால் அந்த ஆட்டோமேட் பண்ணக்கூடிய ப்ராசஸுக்கு இன்ஜினியர்ஸ் தேவை. ஸோ இப்படினால இப்போ நான் சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னாக்கா, இப்போ இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஆர் ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணீங்க. நியூ ஸ்கில்ஸ் என்னென்ன தேவை? கிளவுட் கம்ப்யூட்டிங். அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம், இன்னும் விரிவாக பேசலாம். நிச்சயமா காலர் இணைப்பில் காத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சிவபதி வணக்கம், உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம் சார். நாங்க வந்து இப்போ நான் 12th முடிச்சிருக்கேன். என்னோட மார்க் வந்து 988 எடுத்திருக்கேன். சரிங்க. இப்போ வந்து நான் ஜேஇ மெயின்ஸ் 70 மார்க் எடுத்து கிளியர் பண்ணிருக்கேன் சார். சரிங்க. இப்போ வந்து எனக்கு என்ன டவுட்னா, அதுல வந்து இப்போ என்ஐடி கிடைக்கணும்னா 75% அக்ரிகேட் மார்க்ஸ் இன் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் சொல்லி எடுத்துருக்கணும்னு போட்டிருக்காங்க சார். சரிங்க. அக்ரிகேட் மார்க்னா என்னன்னு சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட். அப்புறம் இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து, சரிங்க, HRD ரேங்கிங்ல அண்ணா யூனிவர்சிட்டிக்கு 7வது ரேங்க் கொடுத்திருக்காங்க சார். சரிங்க. அந்த 7வது ரேங்க்னா தமிழ்நாட்டுல உள்ள அண்ணா யூனிவர்சிட்டியில உள்ள எல்லா காலேஜும் வருமா, இல்ல வெறும் அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ்ல மட்டும் வருமா? இது ரெண்டாவது கேள்வி சார். சரிங்க. மூணாவது கேள்வி வந்து, எனக்கு வந்து நான் வந்து இன்ஜினியரிங் வந்து படிக்கிறப்ப எனக்கு 2 விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்னு கேட் சிலபஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்க. ரெண்டாவது நல்ல காலேஜஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் சார். ரிசர்ச் ஃபீல்ட் அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும்னு இருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு இன்ஜினியரிங் படிப்பேன். நான் சாதா காலேஜ்ல படிக்கிறதுக்கும் என்ஐடி காலேஜ்ல படிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ரெண்டாவது எந்த என்ஐடி கிடைச்சாலும் அதுல எந்த கோர்ஸ் படிச்சாலும் பேரலாமா? அப்படிங்கிற 3 கேள்வி சார் எனக்கு. நிச்சயமா உங்க கேள்வியே மிக தெளிவா இருக்கு. இதற்கான பதில் உங்களுக்கு வந்து, அதாவது இவ்வளவு தெளிவா கேள்வி கேட்கறீங்க, அதற்கே எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். நிச்சயமா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சிவபதி. அடுத்ததாக மற்றொரு இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார், நாங்கள் மாயரத்துலேருந்து பேசுகிறோம். சரிங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஸ்கோப் எப்படி சார் இருக்கு? இந்தியாவில் வந்து வேலை இருக்கா? அது எந்த மாதிரி இடத்துல வேலை கிடைக்கும் சார் எனக்கு? பயோமெடிக்கல் பற்றி கேட்குறீங்க? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. முதல்ல 2வது நேயர் கேட்ட கேள்விக்கு நம்ம ஆரம்பிச்சு போயிடலாம். பயோமெடிசன் அதற்கான வாய்ப்பை சொல்லிடுங்க, அதன் பிறகு சிவபதிக்கான வழிகாட்டுதல் நம்ம கொடுக்கலாம். ஓகே. இன்றைக்கி வந்து பயோமெடிக்கல் அது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த மாதிரியான ஒரு இது வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 5-10 இயர்ஸ்க்கு வந்து அவர் படித்து முடிச்சுட்டு வரும்பொழுது நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இங்கேயே நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலே படிக்கலாம், ஐஐடியில் இருக்குது, வேரியஸ் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து இந்தியா முழுக்க வந்து செலக்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வே சொல்லுது, பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் ஆர் பெய்டு வெரி ஹைலி. ஸோ இவருக்கு வந்து அந்த ஆப்டிடியூட் இருக்குது, அந்த பயாலஜி ப்ளஸ் அந்த மெடிசன் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆப்டிடியூட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக இவருக்கு எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து இன்ஸ்டியூஷனை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்ல விரும்புனா, NIRFன்னு சொல்லிட்டு அழகாக கொண்டு வந்திருக்காங்க, MHRD. அதை போய் தயவுசெய்து சர்வே பண்ணி பார்க்கட்டும் என்ன மாதிரியான ரேங்கிங்கில் அந்த இன்ஸ்டியூஷன் இருக்குன்னு. டாப் 100 காலேஜஸில் இருந்ததுன்னா அதை தான் எல்லா கல்வியாளரும் சொல்லிட்டு இருக்கோம். அதை அவங்க செலக்ட் பண்ணி அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, ரிசோர்ஸஸ் இருக்கான்னு பார்த்துட்டு, ஏன்னா இது வெரி நிஷ் செக்மெண்ட், நல்ல இது வந்து ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்கோப்ன்றதுனால நல்ல இன்ஸ்டிடியூஷன் NIRFன்னு போய் கூகுள் சர்ச் பண்ணி அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்த நம்ம சிவபதி வந்து தெளிவாக கேள்விகளை கேட்டிருக்காரு, அவருக்கான வழிகாட்டுதல் கொடுக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த 7வது ரேங்க் அது அண்ணா யூனிவர்சிட்டி மட்டுமா அல்லது மற்ற கல்லூரியா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜேஇ மெயினில் வந்து 70 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு இருக்காரு. அந்த அக்ரிகேட் பற்றியான குழப்பங்கள் அவருக்கு இருக்கு, தெளிவுபடுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து இட்ஸ் கம்ப்ளீட் ரேங்கிங் தான். ஏன்னா இது வந்து ஐஐடி மாதிரி NIT மாதிரி கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் வரும்போது டாப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முதல்ல கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் MIT, AC Tech இப்படி தான் வரும். ஸோ ரேங்கிங் வந்து நிச்சயமாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்கும்போது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் அவங்களுக்கு. அது ஒன்று.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேஇ கட் ஆஃப் பற்றி நம்மளுக்கு என்ன மாதிரியான ரேங்கிங் லிஸ்ட் வருதுன்றது தெரியல. 70ல் வந்து எந்த அளவுக்கு இந்த வருஷம் லாஸ்ட் இயர் கம்பேரிசன் அப்படி இப்படி அவங்க பார்க்கணும். பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஜேஇயில் என்ன மாதிரியான அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்றது அவங்க அனலைஸ் பண்ணாதான் தெரியும். அதை வச்சு நம்ம வந்து ஜென்ரலாக சொல்ல முடியாது. மூணாவது விஷயம், அவர் வந்து கேட்டை கம்பேர் பண்ண, அவர் வந்து யூஜி படிக்கும் போதே கேட்டுக்கு இப்போயே அவர் ஃபோக்கஸ் பண்ணணும், படிக்க போல, ஆனால் இப்போயே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல். ஆமாம், கேட் ப்ரிப்பேர் பண்ணுறது யூஸ்வலாக எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபைனல் இயர் ஆர் தேர்ட் இயர் இதில் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணாக்கா இன்னும் நல்ல கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வரும். என்னென்னலாம் அந்த மார்க் டெஸ்ட்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம், கொஸ்டின் பேப்பர் செட்டிங் எப்படி இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் முன்னாடியே பண்ணுறது வந்து ரியலி ஒரு ஃபோர்சைட். அந்த காலர் வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் சொன்ன மாதிரி அருமையாக கேட்டிருக்காரு. அதுக்கு வேண்டிய பயிற்சி எடுத்தார்னா நிச்சயமாக வந்து மேலே வந்து நல்ல ஸ்கோப் இருக்காது. தொடர்ந்து பேசலாம். 2 நேர்கள் ரொம்ப நேரமாக இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். முகிலன் வணக்கம், உங்கள் கேள்வி கேட்கலாம். ஹலோ, நான் வந்து 196.5 கட் ஆஃப் எடுத்திருக்கேன். சரிங்க. நான் வந்து பிசி கேட்டகரி. சரிங்க. எனக்கு இன்ஜினியரிங் போலாமா இல்லை அக்ரி போலாமான்னு ஒரு டவுட் இருக்கு. சரிங்க. அப்புறம் வந்து பிஇ ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இன்ஜினியரிங்ல உங்களுடைய என்ன படிப்பு உங்களுக்கு விருப்பமா இருக்கு? பிஇ ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். சரி. அதோட ஸ்கோப்பு, சேலரி அதெல்லாம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க. என் மார்க்குக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்குமா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்ததாக மற்றொரு நேயர் வணக்கம், உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, உங்க கேள்வியை கேட்கலாம். சார் நான் கௌரி சங்கர் பேசுறேன் சார். கௌரி சங்கர், உங்க கேள்வியை கேட்கலாம். நான் பிசிஏ தேர்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிங்க. இப்ப பிசிஏக்கு அப்புறம் ஃபர்ஸ்டா வந்து எம்ஏபி பண்ணலாமா இல்ல எம்பிஏ பண்ணலாமா? இது ரெண்டுத்துக்கும் இல்ல டிஃபரன்ஸ் என்ன? அதே மாதிரி இதுக்கு ஸ்கோப் நல்லா இருக்கு. சரி. அதே மாதிரி எம்ஐபிக்கு பெஸ்ட் காலேஜ் என்னன்னு கேட்குறேன். சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. உங்களுக்கான வழிகாட்டுதல் கொடுக்கலாம் திரு மாணிக்கம் சார். ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கேட்குறாரு. ஆனா வந்து இதே இடத்துல தான் ஒரு இன்னொரு படிப்பை இணைக்கிறாரு. வேளாண் ஆர்கிடெக்சர், இது அக்ரிகல்ச்சரல் பத்தி கேட்குறாரு. உங்களுடைய பரிந்துரை என்னவா இருக்கு? ரெண்டுமே வந்து ரயில்வே ட்ராக் மாதிரி டிஃப்ரெண்ட் லைன்ஸ். both courses are very very critical and very very important. Both have got jobs. அவருடைய ஆப்டிடியூட் எதுன்னு பார்க்கணும். இன்னைக்கு வந்து இந்தியா இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் அக்ரிகல்ச்சர், ஆட்டோமைசேஷன் அண்ட் மெக்கனைசேஷன். தாராளமாக அதில் ஆப்டிடியூட் இருந்ததுன்னா அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கலாம். அக்ரிகல்ச்சர்லேயே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இருக்குது, அதிலே ஒரு டெக்னாலஜி அவர் படிக்கலாம். பிஎஸ்சி அக்ரி மேனேஜ்மெண்ட் இருக்குது, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது, ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, ஃபுட் ப்ராசஸ் இருக்குது. ஏகப்பட்ட படிப்புகள் வந்து அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி வேரியஸ் அதர் காலேஜஸ் கொடுக்குறாங்க. அது ஒன்று. அடுத்தது அவர் என்ன சொன்னால் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இந்தியாவில் ஸ்கோப் இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் எமர்ஜிங் ஏரியான்னு தான் சொல்ல முடியும். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பயோ இன்ஃபர்மேட்டிக் டெக்னாலஜி இருக்குது, அதுக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னே இருக்குது. அந்த படிப்பை தாண்டி ஒரு ஜியோன்றது, அதாவது எர்த்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு டேட்டா சயின்ஸ், டெஃபினெட்லி அது பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸில் நல்ல வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அதை தேடி அவர் எந்த இடத்துல இருக்குன்றது நல்ல யூனிவர்சிட்டியாக தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லேப்ஸ்லாம் வைக்கணும். சாதாரண இன்ஸ்டிடியூஷன் அதுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. நிச்சயமாக அவர் சொல்கிற எங்கன்னா சர்ச் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. அதனால் யூ கேன் டேக் தி ப்ராப்பர் இன்ஸ்டியூட். அது ஒன்று. அடுத்த காலர் கேட்டுறாரு இல்லையா, கௌரி சங்கர்ன்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. பிசிஏ அவர் படிச்சிருக்காரு, தேர்ட் இயர்ல இருக்காரு. அவருக்கு எம்பிஏ படிக்க விருப்பப்படுறாரு. அதற்கு உண்டான வழிகாட்டுதல். பிசிஏ பண்ணியிருக்காரு. ஆமாம், பிசிஏ டு எம்பிஏ போக விருப்பப்படுறாரு. எம்பிஏ தாராளமாக போகலாம். வெர்டிக்கலாக போகிறது அவருடைய சாய்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் அவர் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா ஈ கேன் பிரான்ச் அவுட் இன்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே மேலே போகலாம். அதுக்கு வேண்டிய பிஜி கோர்சஸ் எல்லாமே பண்ணலாம். இல்லை எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் போகும், எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கெட் இன் டு மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணும், ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் அது வந்து எப்படி இருக்குது ஓவரால் ஆர்கனைசேஷனில் இன்வால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா எம்பிஏக்கு ஐ சஜஸ்ட் லெட் இம் ரைட் கேட், சாட் ஆர் மேட். இந்த மாதிரியான எக்ஸாம் இருக்குது, எக்ஸ்எல்ஆர்ஏ எக்ஸாம் இருக்குது, ஸ்னாப் இருக்குது, இந்த மாதிரியான ஆல் இண்டியா எக்ஸாம்ஸ் இருக்குது. லெட் இம் ட்ரை ஆல் தி எக்ஸாம்ஸ். யூ வில் கெட் அ பிளேஸ்மெண்ட் இன் அ வெரி வெரி ரெப்யூட்டட் ப்ரீமியம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஏபிசின்னு சொல்லுவாங்க, அகமதாபாத், பெங்களூர் அண்ட் கல்கத்தா. இதுலேருந்து ஒரு கேள்வியை நான் அப்படியே உங்ககிட்ட கொண்டு போகிறேன். இது போன்ற இந்த எம்பிஏ படிக்கக்கூடிய மாணவர்கள் விளம்பரத்துறைக்கு வருவதற்கும் விஸ்காம் போன்ற அந்த காட்சி ஊடகவியல் சார்ந்த படிப்புகளை படிச்சுட்டு வர்றவங்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் அந்த துறையில் எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் எம்பிஏ படிச்சுட்டு வர்றவங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து சாதிக்கக்கூடியவங்க இருக்காங்க. விஸ்காம் படிச்சுட்டு வர்றவங்க கலைப்படைப்புகளை உருவாக்குறவங்களாகவும் இருக்காங்க, அதே நேரத்தில் அதை மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இவங்களுக்கான தேவை எந்த இடத்துல எவ்வளோ தூரம் இருக்குது எம்பிஏ படிச்சுட்டு வர்றவங்களுக்கு? எம்பிஏல வந்து இப்போ மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு வேர்டை நீங்கள் மீன் பண்ணியிருக்கீங்க. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, ஒருத்தர் வந்து டைரெக்டாக போய் மீட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஆனால் இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற வேர்டை நான் முன்னாடியே யூஸ் பண்ணியிருந்தேன். அதுதான் இப்போ வந்து அதிகப்படியான தேவையில் இருக்குது. என்னென்னா
இன்றைக்கி நார்மலாக ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வரும்போது அதில் அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆயிடுது. இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ரீச் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் மார்க்கெட்டிங்கும் வந்து இணைந்த கைகள் மாதிரி. அட்வர்டைஸிங்கோட ரிசல்ட் தான் வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து முடியும். ஸோ அட்வர்டைஸிங்கோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ மார்க்கெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸும் அந்த அளவுக்கு முக்கியம். இப்போ எம்பிஏ வந்து இப்போ மாஸ் மீடியா அந்த ரேஞ்சு உள்ளலாம் போனீங்க அப்படின்னா அங்கேயே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேருந்து எல்லாமே உள்ள வருது. அங்கே வந்து எப்படின்னா இப்போது நான் ஒரு கன்சர்ன் வச்சுருக்கேன், என்னோடய ப்ராடக்ட் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை வந்து சீசன் வைஸ் சேல் இருக்கலாம். நான் வந்து ஒரு சீசனுக்கு மொத்தமாக என்னோட பொருளை வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அதை எப்படி சரியான நேரத்தில் இப்போ நான் 3 மாதத்துக்குள்ளே என்னோட பொருட்கள்லாம் வைக்கணும் போது அதை சரியான நேரத்தில் விற்று முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நான் தள்ளப்படுறேன். அதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அப்போ அதை வந்து சரியான முறையில் கொண்டு போகிறதுக்கு டைரக்ஷனில் கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மேலாண்மையோட சேர்ந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் தேவைப்படும். நிச்சயமாக கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இல்லாமல் அதை கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு வந்து கட்டாயம் இந்த ரெண்டுலேயுமே பேலன்ஸ்டான நாலேஜ் இருக்குது கண்டிப்பாக. தொடர்ந்து அதை பற்றி பேசலாம். நேர் இணைப்பில் காத்திருக்காங்க, பார்த்து வந்துடலாம். தமிழரசன் வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். தமிழரசன் சார், நீங்கள் பேசலாம், உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார். சார் நம்ம பையன் 197 கட்டப்படுறேன். சரிங்க. 1151 மார்க். சரிங்க. கெமிக்கல் இன்ஜினியர் படிக்கலாம்னு ஆசைப்படுறான். சரிங்க. அது எப்படி என்ன பிரிவில் சார் வரீங்க? 197 சொல்லியிருக்கீங்க, என்ன பிரிவு? இது பயாலஜி எடுத்து படிச்சாங்க, ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிச்சாங்க. இல்லைங்க சார், அதாவது என்ன கம்யூனிட்டி வைஸா என்ன பிரிவில் வர்றீங்க? அதான் 1151 மார்க்குங்க. இல்லை சார், கம்யூனிட்டியில் என்ன கம்யூனிட்டி வரீங்க? பொது பிரிவா, பிசியா? பிசி. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். தமிழரசன் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அவங்க பையனுக்காக கேட்குறாங்க, பிசியில் வர்றாங்க. 197 கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் உடனடியான வேலை வாய்ப்புன்றது எந்த அளவுக்கு இருக்கு, எங்கெல்லாம் படிக்கலாம்? கெமிக்கல் 197.5 as going by statistics last yearலாம் பண்ணும்பொழுது பிசின்றதுனால there are plenty of chances for him to get, so let him be very trustful. இப்போ வந்து எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய ஸ்கோப் இருக்குது. அவுட் சைட் தி அர்பன் ஏரியா தான் அவங்க படிக்க முடியும். அதாவது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, டெய்ரி இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஆம்பிள் ஸ்கோப். அகெயின் பிடெக்கோட நிறுத்தக்கூடாது, மேலே எம்டெக் படிக்கணும், எம்எஸ் படிக்கணும், இந்த மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சொல்லுவாங்க ஐடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட், ரெண்டாவது டேலண்ட், மூணாவது வந்து எக்கனாமிக் பேக்ரவுண்ட், நாலாவது ஸ்கோப். எல்லா மாணவர்களுக்கும் இதை நான் சொல்ல விரும்புகிறது, அந்த ஐடிஎஸ்ன்றதை பார்த்துங்க. முதல்ல இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கணும், ரெண்டாவது வந்து உங்களுக்கு டேலண்ட்ஸ் இருக்கணும், மூணாவது வந்து எக்கனாமிக் பேக்ரவுண்ட், அண்ட் எஸ் வந்து ஸ்கோப் ஆஃப் தி ஸ்டடி. இது பார்த்துட்டாங்கன்னா டெஃபினெட்லாக மேலே அவங்களுக்கு நல்ல ரிசர்ச்லாம் பண்ணாங்கன்னா நல்ல வாய்ப்பு. ஏன்னா எமர்ஜிங் ஏரியா டெஃபினட்டாக பப்ளிக் செக்டார் இதுலேயே வந்து ஆயில், செயில், கெயில் இந்த மாதிரியான இதில் ப்ரைவேட் செக்டார்லையும் இருக்குது. சரி, ஃபேஸ்புக் மூலமாகவும் சில நேரில் கேள்வி கேட்டிருக்காங்க. திரையில் பார்க்கலாம் என்ன கேள்வி அப்படின்னு. கீர்த்தி அப்படின்றவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 198 மதிப்பெண்களை அவங்க கட் ஆஃப் வச்சுருக்காங்க. பிசி கேட்டகரியில் வரதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அவைலபிள் கோர்சஸ் என்னென்ன இருக்கும், என்னால் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். கிராக் கேட் ஆர் டேக் மேஜர் கோர்சஸ் இன் டாப் காலேஜஸ், ப்ளீஸ் ஆன்சர் மீ சார். ஐ எம் டெஸ்பரேட்லி வில்லிங் டு கெட் இன்டு அண்ணா யூனிவர்சிட்டி. நிச்சயமாக நான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தான் போவேன், படித்தா அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் படிப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க. உங்களுடைய வழிகாட்டுதல் என்ன? Anna University is a very treasure trove for our people, Tamil Nadu people. Definitely so many courses are there. ஏன்னா பேசிக்ஸில் அவங்க நிறைய இருக்குது. அதாவது பிஇ, பிடெக், ஐடி, சிஎஸ்சிலேருந்து மெக்கானிக்கல், சிவிலேருந்து கெமிக்கல், மெரைன், ஏரோநாட்டிக்கல், வாட் எவர் தே வாண்ட். அவங்க ஆப்டிடியூட் இருந்ததுன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இஸ் அ ஓஷன். எதுனா அவங்க தாராளமாக படிக்கலாம். அதாவது அவங்க மதிப்பெண் தான் அதுக்கு தேவை. அவங்க நல்ல மதிப்பெண்களை இப்போ கையில் வச்சுருக்காங்க. ஆமாம், 198 இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய படிப்புகளில் நீங்கள் பரிந்துரைக்கக்கூடிய இவங்களுக்கான படிப்புகள் என்ன? ஒரு குறிப்பிட்ட சில படிப்புகள் இவங்களுக்கான வாய்ப்பாக என்னவா இருக்குது? ஓகே, இப்போ வந்து எல்லாருமே சூஸ் பண்ணுறது சேஃபர் சைடு வந்து அந்த கோர் எவர்கிரீன் பிரான்ச்சஸ். அதை தாண்டி உங்களுக்கு வந்து எனிதிங் கேன் பி சஜஸ்டட். ஏரோநாட்டிக்கல் பண்ணலாம், பயோமெடிக்கல் பண்ணலாம், அப்படி இல்லைனா மெரைன் பண்ணலாம். நிறைய ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் நிறைய இருக்குது. டெக்ஸ்டைல் இருக்குது, எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி இன்ஜினியரிங் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ அவங்க வந்து அதோட ஒரு அனலைஸ், அதான் ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ண அப்ரைசல் பண்ணிட்டு அவங்களுக்கு எது தேவை பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை சார், ஒரு அனலிட்டிக்கல் பெண்ட் ஆஃப் மைண்ட் இருக்கணும், அந்த இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் இருக்கணும். இன்ஜினியரிங் இஸ் அ லவ்லி ஸ்ட்ரீம். அதுக்கு வந்து என்றைக்குமே குறைபாடு கிடையாது. ஐடி செக்டார் குறைஞ்சா கூட மற்ற செக்டார் ஆர் தேர் டு ஹெல்ப். அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்
ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காரு. இப்போ ஸ்கில்லிங் இந்தியான்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு, டிஜிட்டல் இந்தியான்னு கொண்டு வந்திருக்காங்க, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்மார்ட் சிட்டிஸ்ன்னு வருது. இதுக்கெல்லாம் இன்ஜினியர்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. பொறியாளர்களுக்கு தேவை இருக்கு நிச்சயமா. தொடர்ந்து அதை பத்தி பேசலாம். இணைப்புல 2 நேயர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். சக்திகுமார் வணக்கம், உங்க கேள்வியை கேட்கலாம். சார் நான் சக்திகுமார் பேசுறேன். சரிங்க சார் நான் 12th பயாலஜி குரூப் எடுத்தேன். சரிங்க. கட் ஆஃப் 190 இருக்கு. சரிங்க. அது இன்ஜினியரிங் இல்லாட்டி அக்ரி எடுக்கலாமா இல்ல வேற ஏதாவது எடுக்கலாமா? என்ன பிரிவுல சார் வர்றீங்க? டிஎன்சி. இல்ல அதாவது என்ன கம்யூனிட்டி வைஸா என்ன பிசில வர்றீங்களா? எம்பிசில வர்றீங்க. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சக்திகுமார். அடுத்ததாக ராஜேஷ் இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். சார் நான் டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கேன். சரிங்க. 82% மார்க் வச்சிருக்கேன். சரிங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண வேலை வாய்ப்பு இருக்கும்? 82%ன்றது உங்களுடைய 3 வருட படிப்புகளுக்கான டோட்டல் ஸ்கோர் தானே சொல்றீங்க, சராசரி? ராஜேஷ், 82 விழுக்காடு மதிப்பெண்றது உங்க 3 வருட 2 வருஷம் சார். நான் 12th முடிச்சிட்டு டிப்ளமோ சரி, ஓகே. 82 விழுக்காடு வச்சிருக்கீங்க. அடுத்து என்ன படிக்கலாம்னு கேக்குறீங்க? ஆர்கிடெக்சர் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். சரி சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க ராஜேஷ். அடுத்ததாக முதல்ல வந்து சக்திகுமார் அவங்க கேட்டாங்க. அவங்க 190 வச்சிருக்காங்க, எம்பிசி பிரிவில் வர்றாங்க. பொறியியலும் அவங்களுடைய வாய்ப்பா இருக்கு, அதே நேரத்தில் அக்ரியும் இருக்கு. அவங்களுக்கு அக்ரி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எம்பிசி பிரிவில் வர்றாங்க, 190ன்றது நிச்சயமா. இவங்க பொறியியலை விட்டுட்டு நீ அக்ரி போகலாம் அப்படின்னு சொல்வதற்கு நீங்கள் வைக்கக்கூடிய காரணங்கள் என்ன? அதாவது சார், இப்போ அகெயின் நம்ம வந்து ஃபோனில் நம்ம சொன்னால் கூட ப்ராட் பேஸ்டாக தான் நான் கவுன்சிலிங் கொடுக்க முடியும். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு கவுன்சிலர்ஸ் அவைலபிள், பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். அகாடமிக் கவுன்சிலிங்கிறது இப்போ உங்களை மாதிரி நியூஸ் 18 கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு அட்வான்டேஜ். இதை தாண்டி அவங்க வந்து பர்சனலாக அவங்கள அனலைஸ் பண்ணிக்கணும். என்ன நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கோம், நம்மளுக்கு எதில் ஸ்ட்ராங், பயாலஜியில் ஸ்ட்ராங்கா, கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்கா, ஃபிசிக்ஸ்லையா, மேக்ஸில் ஒரு ஸ்ட்ராங்னா டெஃபினெட்லி இன்ஜினியரிங் எடுத்து அதில் ப்ரொசீட் பண்ணலாம். அல்டிமேட்லி நம்மளுடைய ஆப்டிடியூட் அதில் கொண்டு போகணும். நம்மளுக்கு பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா யூ கேன் ட்ராவல் இந்த இன்ஜினியரிங். அப்படி இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் இஸ் அனதர் ஃபேசினேட்டிங் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி விச் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது நல்லா வளர்ந்துருக்கிற ஒரு விவசாயம், ரைட்? அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு டெஃபினட்டாக வந்து 190க்கு தாராளமாக கிடைக்கும். அவர் அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ண போகிறாரு? ஏன்னா அகைன் அக்ரிகல்ச்சர் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருந்ததுன்னா கவர்மெண்ட் செக்டரில் வேலை கிடைக்கும். வேலையை தாண்டி அவர் எம்எஸ்சி படிக்கணும்னு ஆசைப்பட்டார்னா, அதுக்கப்புறம் ரிசர்ச் படிக்கிறாருன்னா, அப்போ அந்த மாதிரி போனால் தான் இன்றைக்கி வரக்கூடிய செரிகல்ச்சரோ இல்லை ஹார்டிகல்ச்சரோ இல்லை ஃபாரஸ்ட்ரியோ இல்லை சீடோ இதெல்லாம் வந்து இது இப்போ வந்து ஜீன்ஸ்லாம் வர வந்திருக்கு நிறைய. ஸோ அதனால் அவருக்கு ஆப்டிடியூட் பயாலஜியில் இருந்ததுன்னா லெட் இம் ட்ராவல் இன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். அவர் மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்டாக போகணும், ஐ வாண்ட் டு பி இன்ஜினியர், ஐ வாண்ட் டு ஷேப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு நினச்சார்னா இன்ஜினியரிங் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் இம். நிச்சயமா. சக்திகுமார், நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கீங்க. உங்களுக்கு கணிதம் வரக்கூடிய பட்சத்தில் நீங்கள் பொறியியலை தேர்ந்தெடுத்து போகலாம். இல்லை பயாலஜியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா நிச்சயமாக வேளாண் துறையை நீங்கள் சூஸ் பண்ணலான்றதான் நிபுணரோட கருத்தாக இருக்குது. ராஜேஷ்ன்றவங்க ஒரு கேள்வி வச்சிருந்தாங்க. டிப்ளமோ 82 விழுக்காடு டிப்ளமோ அவங்க முடிச்சிருக்காங்க, சிவில் ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல்? தாராளமாக இஸ் கோயிங் த ரைட் ட்ராக்னு சொல்லுவேன். டிப்ளமோக்கு அப்புறம் மேலே அவர் போகலாம், லேட்டரல் என்ட்ரியில் போகலாம், பார்ட் டைம் இதெல்லாம் இருக்குது. இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கண்டினியூ பண்ணலாம். அதை தாண்டி ஹஸ் காட் எ வெரி குட் பிளான். ஆர்கிடெக்சரல் இது சயின்டிஸ்டாக ஆகிட்டாருனாக்கா ஈ கேன் ஸ்டார்ட் அஸ் அ ஓன் பிளானிங் ஃபர்மே பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் ஆப்ஷன். இந்த வருஷ கடைசியில் அகெயின் திருப்பியும் இந்த வருஷத்துக்கான நேட்டா நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஃபெப்ரவரியில் அவர் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி வரும். தாராளமாக அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்து அவர் அப்ளை பண்ணார்னா அதுக்கு வேண்டி அது என்னன்னாக்கா இந்த கம்ப்ளீட் மார்க்ஸ் எடுத்து அதை டிவைட் பண்ணுவாங்க, நாட் ஸ்பெசிஃபிக் டு இது. அது இல்லாமல் அது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நாட்டா வந்து 200 மார்க்ஸ் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி இருக்கும், 80 மார்க்ஸ் ஆஃப் ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் 80 மார்க்ஸ் ஆஃப் டிராயிங். அவர் வந்து டிராயிங்கில் நல்லா இருப்பார் நம்ம நம்பலாம், ஏன்னா டிப்ளமோ படிக்கிறதுனால அந்த டிராஃப்ட்ஸ்மேன் அதெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிராயிங் இஸ் அ வெரி வெரி கிரியேட்டிவ் அண்ட் ஸ்ட்ரக்சரல். இதுக்கு வந்து அவர் ஆப்டிடியூட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வி விஷ் ஹிம் எ வெரி குட் ஃபியூச்சர் இன் ஆர்கிடெக்சர். உங்கள் துறைக்கு வரணும், விளம்பரம் சார்ந்த துறை, ஊடகம் சார்ந்த துறையில் பயணிக்கணும், விளம்பரம் சார்ந்த துறையில் பயணிக்கணும்னா எந்தெந்த படிப்புகள் படிக்கும் பொழுது உடனடியாக அதற்கான வாய்ப்புகள் இருக்குது? அந்த படிப்புகள் சார்ந்து நீங்கள் பேசலாம். மொதல் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து பேசிக் அப்படின்னா கிராஃபிக் டிசைனிங் சொல்லலாம். அதாவது இப்போது நார்மலாக இப்போ லோகோ டிசைனிங், ப்ரௌஷர் வெப் டிசைனிங் இதெல்லாம் சொல்லலாம். இதில் படித்தாங்க அப்படின்னா இப்போதைக்கு சூழ்நிலையில் வந்து தமிழ்நாட்டில் அந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு இது அதிகமாக இருக்குது, ஸ்கோப் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எடிட்டிங் அண்ட் விஎஃப்எக்ஸ். எடிட்டிங்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக மூவிஸ்க்கு மட்டும் கிடையாது.
இப்போ நார்மலாகவே எல்லாம் எந்த மாதிரியான ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து எடிட்டிங் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஒரு சாதாரண டிகிரி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கூட கூடுதலாக ஒரு டிப்ளமோ கோர்ஸோ ஏதோ ஒன்று படித்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதை எந்த அளவுக்கு அவங்க வந்து அனுபவ ஸ்கில்டாக இருக்காங்களோ அதை பொறுத்து உடனடியான வேலை வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது விஎஃப்எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாகுபலி அதுதான் வந்து பெரிய எக்ஸாம்பிள். அங்கே வந்து நீங்கள் படிப்புகளுக்கே வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு உதாரணமாக மாறி போச்சு. அப்படிப்பட்ட கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான எல்லா பதிலுமே அந்த ஒரு படத்தில் அடங்கிடுது இல்லைங்களா? இப்போ எடிட்டிங் அப்படின்னு வரும்போது அந்த படத்தை எடிட் பண்ணுறதுக்கான எடிட்டர்ஸ், விஎஃப்எக்ஸ் அந்த படத்தை பார்த்து எல்லாருமே பிரமிப்பாக பார்த்து நின்ன விஷயம் வந்து விஎஃப்எக்ஸ் தான். அதில் வந்து எவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பதில் அந்த படமே சொல்லிடும். நம்ம அதை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம். அந்த திரைப்படத்துக்கான பணிகள் அனைத்தும் வெளிநாடுகள் இது போன்ற அந்த விஎஃப்எக்ஸ் சார்ந்த கிராஃபிக் சார்ந்த படிப்புகள் படித்த மாணவர்கள் வெளிநாடுகளில் பெரிய அளவில் தேவைகள் இருக்குன்றது, இந்த படங்களே வெளிநாடுகளில் போய் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இந்தியாவில் எந்த அளவில் தேவை இருக்குன்றது நம்ம தொடர்ந்து பேசலாம். 2 நேர்கள் இணைப்பில் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். சுஜிபாலா வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். இணைப்பில் இருக்கீங்க, நீங்க பேசலாமா? ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, நீங்க பேசலாம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சா வேல்யூவா? நீங்க என்ன மார்க் எடுத்திருக்கீங்க? மார்க் கட் ஆஃப் இல்ல டோட்டல் மார்க்? கட் ஆஃப் எவ்வளவு வச்சிருக்கீங்க? கட் ஆஃப் 140. 170 வச்சிருக்கீங்க. 140. 140. நீங்க என்ன பிரிவு 12th எடுத்து படிச்சீங்க? மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த ஸ்ரீனிவாசன் இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வி கேட்கலாம். எஸ் சார், மதுரையில இருந்து பேசுறேன் சார், சீனிவாசன். பேசுங்க சார், உங்க கேள்வியை கேட்கலாம். அது இப்போ டாக்டருக்கு கேட்கணும் சார். ஆக்சுவலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி சார் ஸ்கோப் இருக்கு? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பிஜில வந்து இப்போ சார்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், ப்ரொஃபஸர்ட்ட. அதாவது இப்போ பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பண்ணலாமா, கவுண்டர் பண்ணலாமா? அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சு எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்கோப் இருக்கா? அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வந்து ஃபியூச்சர்ல எப்படி சார் ஸ்கோப் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் கேட்கணும் சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அரசு துறையிலே பெரிய வாய்ப்பு அந்த படிப்புக்கு இருக்கு. அதை பத்தி நம்ம முழுமையா பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அறிவை விரிவு செய்ய தொடரும். அறிவை விரிவு செய்ய தொடர்கிறது. இடைவேளைக்கு முன்பாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க. 140 இருக்கு, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. நீங்கள் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்ன இருக்கு? கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இப்போ வந்து உங்களுக்கு கோடிங் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டட், என்னால் கண்டிப்பாக சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக அதை எடுத்து படிக்கலாம். இல்லை அப்படின்னும் போது அதே கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஒரு பிரான்ச் வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட்டு, iOS டெவலப்மெண்ட், SEO சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரிவு கிட்டத்தட்ட வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட உட்பிரிவுகள் தான் இதெல்லாம். இதில் வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து நிறைய இது இருக்குது. ஏன்னா ஒரு ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்துட்டு இருக்கு. சேம் அதே iOSக்கு டெவலப்பர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. iOS டெவலப்பர்ஸ் வந்து ஒரு பெரிய கன்சர்ன் எடுத்தாலுமே ரொம்ப விரலுட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் வந்து டெவலப்பர்ஸ் இருக்காங்க. வெப்சைட் டெவலப்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கம்பெனி நான் நடத்துகிறேன் அப்படின்னாலும் வெப்சைட் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். என்ன ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணுறது மொதல் விஷயம் அந்த கம்பெனியோட வெப்சைட்டை தான் போய் பார்க்குறாங்க. எப்படி அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து மொதல் வெப்சைட்டை போய் பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கி தேதிக்கு வளர்ந்துக்கிட்டு வர விஷயம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து இதில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. இதுதான் என்னோட சஜஷன் இருக்கும். சரி, அடுத்ததாக ஒரு நேயர் மதுரையிலேருந்து தன்னுடைய பையனுக்காக கேட்டாங்க. புள்ளியியல் துறை சார்ந்த பயணிக்கலாமா, அதன் வாய்ப்புகள் என்ன, கணிதத்திலிருந்து மாறலாமா, இது போன்ற பல கேள்விகள். வழிகாட்டுதல், உங்களுடைய வழிகாட்டுதல். அதாவது பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது காட் எ வெரி குட் ஸ்கோப். எங்கே பார்த்தீங்கன்னா தே கேன் பி அசோசியேட்டட் எனி இண்டஸ்ட்ரி. ஏன்னா இப்போ வந்து கம்ப்யூட்டர்ஸ்க்கே வந்து அவங்க தேவைப்படுது ஸ்டாட்டிஸ்டியன். அவங்க எதில் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா டேட்டா சயின்ஸு அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இதில் ஒர்க் பண்ண போகிறாங்க. அவங்க ஃபர்தராக வந்து படிக்கக்கூடியது நிறைய எம்எஸ்சியிலே போகலாம். இன்னொன்று கேட்டார், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிடிச்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்க முடியுமான்னு. அது வந்து அந்தந்த யூனிவர்சிட்டியோட க்ரைட்டீரியா, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்க்கலாம். சம் யூனிவர்சிட்டிஸ் தே டேக் போத் த ஸ்ட்ரீம்ஸ், சம் யூனிவர்சிட்டி தே ரெஸ்ட்ரிக்ட். ஏன்னா இப்போ வந்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் இருக்குங்க, சென்னையிலே இருக்குது, அது இல்லாமல் பெங்களூரில் இருக்குது. இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்ஸில் அவங்க படிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட் டிப்ளமோ கோர்சஸ் அவங்கள தயார்படுத்திக்கலாம்.
என்ன பார்த்தீங்கன்னா சாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு, அது இப்போ வளர்ந்து வரக்கூடிய அந்த இதில் அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம் அந்த சாஃப்ட்வேர். அப்புறம் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்ன்றது ரொம்ப தேவைப்படுது, அது ஒன்று. பிக் டேட்டான்னு இன்றைக்கி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம், அதில் ஸ்டாட்டிஸ்டின் பங்கு இருக்குது. இது இவங்களே மேலே இன்னும் ஃபர்தராக பண்ணணுன்னாக்கா தே கேன் கோ இன்ட்டு ஆக்சுவரியல் சயின்சஸ். ஆக்சுவரியல் சயின்சஸ் வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் எப்படி ப்ரீமியம் செட் பண்ணணும், மார்ட்டாலிட்டி மார்பிடிட்டி ரேட்லாம் அவங்க தான் ஸ்டடி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நல்ல பிஜி மேலே படிக்கலாம், எம்எஸ்சி படிக்கலாம். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆக்சுவரியல் சயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நேஷனல் இன்சூரன்ஸ் அகாடமி ஹைதராபாத்தில் இருக்குது, அப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிஸ்க் அண்ட் ஃபினான்ஸ் இன்சூரன்ஸ் இன்ஸ்டியூட் இருக்குது, அது புனேயில் இருக்குது. ஸோ இப்படி இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸில் தே கேன் டூ இன்சூரன்ஸ் அண்ட் ஆக்சுவரியல் சயின்ஸ். இதில் அவங்க ட்ராவல் பண்ணலாம். எக்ஸலன்ட் ஸ்கோப் டெஃபினட்டாக. அண்ட் டீச்சிங் நம்ம சொல்ல மாதிரி எல்லா படிப்புக்குமே டீச்சிங் இருக்குது, இதில் நிச்சயம் போகலாம். தொடர்ந்து பேசலாம். நேர நேப்பில் காத்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். ஐஸ்வர்யா வணக்கம்மா, உங்கள் கேள்வியை கேட்கலாம். 92. உங்கள் கேள்வியை மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுங்கம்மா. என்னோட கட் ஆஃப் வந்து 192 இருக்கு. சரிங்கம்மா. நான் வந்து இன்ஜினியரிங் வந்து சிவில் எடுக்கலான்னு இருக்கேன். சரிங்கம்மா. எப்படி இதோட வாய்ப்பு வந்து இருக்குமா? சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. பொதுப்பிரிவில் வரீங்களாம்மா? இல்ல பிசி வரேன். சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான முழுமையான விளக்கம் கிடைக்கும். அடுத்ததாக அணு இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாமா? சரி, என் பையன் இப்போ 10th முடிச்சிருக்கான். சரிங்க. அவன் 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கணும்னா ஜேஇஇ என்ட்ரன்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லணும். சரிம்மா, ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு கேள்வியா இருக்கு. 10ஆம் வகுப்புலேயே தன் பையனுக்கு வந்து ஒரு தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுக்கு தயார்படுத்தணும்னு விருப்பப்படுறீங்க. இதே முனைப்போட அவரை படிக்க சொல்லுங்க, நிச்சயமா அந்த தேர்வுக்கு அவர் தயாராக முடியும். எப்படி தயாராகுன்றது நம்ம பார்க்கலாம். ஐஸ்வர்யா கேட்டாங்க 192 அவங்க சிவில் எடுத்து படிக்கணும்னு. நான் தனிப்பட்ட முறையில் அறிந்தது, பெண்கள் சிவில் எடுத்து படிக்கும்போது ஒரு கட்டத்தில் 4th இயர் வந்தோடனையும் அவங்க கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணாமல் அகைன் டீச்சிங் ஃபீல்டை போக தான் விருப்பப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து இந்த துறையில் அவங்க பயணிக்க ஆரம்பிக்கும் போது வந்துரும்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இவங்களுக்கான வழிகாட்டுதல் என்ன? இல்லை சார், இப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க தேவையில்லை. டீச்சிங் இஸ் ஆல்வேஸ் த லாஸ்ட் ஆப்ஷன், எப்போவுமே இருக்கக்கூடியது தான். அவங்க வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 lakh கிராஜுவேட்ஸ் வராங்க. அதில் வந்து இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 15 to 20% தான் எம்ப்ளாயபிள் கிராஜுவேட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ 75 வந்து ஸ்கில்லிங்கே இல்லாத வராங்க, வெறும் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த சிலபஸை படிச்சுட்டு வராங்க. ஸோ அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு தேவையில்லைன்றாங்க. ஸோ இவங்க வந்து நல்லா தயார்படுத்திக்கணும். சிவிலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சிவிலில் வந்து நிறைய இந்த பிளானிங், டிசைனிங், ஆர்கிடெக்சர், இந்த மாதிரியான டிசைனிங், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நல்லா பண்ணிட்டாங்கன்னா வித் மேத்தமேட்டிக்கல் பேக்ரவுண்டோட டெஃபினட்டாக அவங்க வந்து மேலே சிவில், அதாவது மேலே எம்டெக்கோ எம்இஓ மேலே படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க சில கோர்சஸ் நம்ம யூஸ்வலாக சொல்லக்கூடிய இன்டீரியர் டிசைனரும் இல்லை வேறு ஏதாவது கேட் இந்த மாதிரியான டிசைன்ஸ், இதெல்லாம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டெக்னாலஜி இல்லாத இப்போ யாருமே ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் என்ன டெக்னாலஜி அவங்க முடிச்சுட்டு வரும்போது என்ன டெக்னாலஜி இருக்கோ சிவில் சம்மந்தப்பட்டது. இன்றைக்கி சிவில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜஸ்லேருந்து எல்லாமே. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி மார்னிங் கூட நம்ம வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியாவில் வந்தது, சைனாவில் வந்து ஒரு 50 kilometers வந்து கடல்லே வந்து பிரிட்ஜ் போட்டிருக்கான். ஒன் பார்ட் டு அனதர். அதில் வந்து மெயின் பார்ட்டான சிவில் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்கோப் இருக்குது. இந்தியாவில் ஸ்மார்ட் சிட்டிஸ்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. இன்னும் 5-10 yearsல வந்து டெஃபினெட்லாக அது ஷி வில் ஹேவ் எ கிரேட் ஃபியூச்சர். நிச்சயமா. அனு அவங்க தன்னோட பையனை கேட்டாங்க, 10ஆம் வகுப்பு படிக்கிறாரு, JEE எக்ஸாம் எழுத விருப்பப்படுறாங்க. நம்முடைய மாநில அரசே நுழைவுத் தேர்வை அடிப்படையாக வச்சு, தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு அடிப்படையாக வச்சு பாடத்திட்டத்தை மாற்ற போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இதே போன்று எல்லா மாணவர்களும் ஒரு நுழைவுத் தேர்வை நோக்கி தங்களோட படிப்பை முன்னெடுக்கணுன்றது அனைவரோட வலியுறுத்தலாம் இருக்குது. இது போன்ற நுழைவுத் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பொதுவான ஆலோசனை என்ன? இப்போ வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் போர்ட்ஸ் நிறைய போர்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து எது பெஸ்ட்டு எது ஒஸ்ட்டுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, எல்லாமே எவ்ரிபடி ஹஸ் காட் இட்ஸ். ஆமாம், சிபிஎஸ்சி ஆகட்டும், ஸ்டேட் போர்ட் ஆகட்டும், ஐசிஎஸ்சி, இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. இது எல்லாமே ஒரு பாயிண்டில் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த நுழைவுத் தேர்வு படி அவங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு நாலேஜ் இருக்கா அப்படின்றதுனால தான் அந்த ஆல் இண்டியா எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் யாராக இருந்தாலும் வரணுன்றதுக்கு தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி கிரிட்டிசிசம்ஸ்லாம் இருக்குது. பட் ஆர்டர் ஆஃப் த டே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எல்லாருமே எல்லா படிப்புக்குமே இப்போ எடுக்கணும். ஹையர் எஜுகேஷன் போனால் யூஜி பிஜி எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போனால் தான் அதுக்கு வேண்டிய பெனிஃபிட்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ இதை இப்போ வந்து 10th தான் படிக்கிறாங்க, டெஃபினட்டாக வந்து ஜேஇ எடுக்கலாம். இதை தவிர நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அவங்க எழுதலாம். மெயின் எழுதலாம், எழுதுகிற அட்வான்ஸ்டு. மெயினுக்கும் அட்வான்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, மெயின் எழுதுனாங்கன்னா
IIITன்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் அவங்க படிக்கலாம். NITலாம் அதில் வாய்ப்புகள் இருக்குது, நல்ல ரேங்கிங் எடுத்தாங்கன்னா. இதை தாண்டி அவங்க IITயில் படிக்கணும், அதுதான் நிறைய பேரோட கனவாக இருக்குது. அந்த கனவை அவங்க இது பண்ணணும்னா IITயில் போகணும்னா அடுத்த லெவலுக்கு வந்து JEE அட்வான்ஸ்டு வந்து அவங்க பண்ணலாம். தனியாக படிக்கிறது கொஞ்சம் சிரமம். ஏதாவது ஒரு நல்ல கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் சென்னையில், நான் பேர் குறிக்க விரும்பல, தனியாகவும் படிக்கணும்னா அவங்க என்ன மாதிரியா முயற்சி எடுக்கணும்? அவங்க தனியாக படிக்கணும்னா அவங்க பாடத்திட்டத்தை எப்படி படிச்சா படிக்க முடியும்? ஆமாம், டெஃபினட்டாக அதுதான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. GEO, அதாவது +1 and +2 ரெண்டுமே சேர்த்து மார்க் 600 இன் ஸ்டாண்டர்ட் வித் CBSE வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்டில் சிலபஸ் ஃப்ரேம் பண்ண போகிறாங்க. அது ரெண்டுமே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். +1 நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. சோஃபார் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஸோ +1 and +2 ரெண்டுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஃபண்டமெண்டல்ஸ் படித்து ஒரு வாட்டிக்கு பல வாட்டி ரிஹர்சல் புரிதலோடு படித்தாங்கன்னாக்கா, இதை தவிர தனி ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி ரெக்வயர்ட். இது வந்து டிஸ்கிரிப்டிவாக எழுதுவாங்க, அது வந்து MCQவில் எழுதுவாங்க. ஸோ அதுக்குன்னு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷனோட நல்ல ஒரு கைடன்ஸோட ஒரு பியர் குரூப் ரெடி பண்ணிக்கணும் சார். அவங்கள மாதிரி ஒத்த மாணவர்கள் இருக்காங்க தெரியுங்களா, டிஸ்ட்ராக்ஷன் நிறைய மாணவர்களுக்கு நிறைய இருக்குது. அவங்க இதே மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 பேர் சின்ன குரூப் வச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லேயே அவங்க டெய்லி படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, ஈஸியாக கிராக் பண்ணிடுவாங்க. நம்ம மாணவர்களுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்குது, நல்ல வழிகாட்டுதல். நிச்சயமாக நீங்கள் வந்து பாடத்தையே முழுமையாக படிக்கலாம், குழுவாக சேர்ந்து படிக்கும் பொழுது ஈஸியாக அந்த பாடத்தை புரிஞ்சுக்க முடியும்ன்றது உங்கள் வழிகாட்டுதலாக இருக்குது. ஃபேஸ்புக் மூலமாக கேள்விகள் வந்திருக்கு, என்ன கேள்வி நம்ம பார்க்கலாம். சவுந்தர் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸ்டடிங் BCom CA படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐ வாண்ட் ஒர்க் இன் சினி இண்டஸ்ட்ரி, ஸோ ப்ளீஸ் கிவ் சம் இன்ஃபர்மேஷன். உங்களுடைய துறை சார்ந்து சினிமா சார்ந்த துறையில் பயணிக்க விருப்பப்படுறாரு. பொதுவாக சினி இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஓப்பனாகவே கேட்டிருக்காரு. ஸோ நான் ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவேளை டைரக்டராகவோ இல்லை டைரக்டர் ஆகணும், படிச்சுட்டு இருக்க படிப்புன்றது டோட்டலாக வேற, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் BComன்றது அவர் குறிப்பிட்டு. இப்போ வந்து சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து எடிட்டிங், VFX, 3D, அனிமேஷன், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து பேக்எண்ட், அதாவது படத்தோட பின்னணியிலேருந்து வேலை செய்யணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அவர் வந்து ஏதாவது ஒரு டிப்ளமோ கோர்ஸ், இப்போ நிறைய இது இருக்குது, கோர்சஸ் இருக்குது. அதாவது சாஃப்ட்வேர் பேஸ்டு கோர்சஸ் இருக்குது. அந்த எந்த டிபார்ட்மெண்ட் எடிட்டிங் அப்படின்னு போனார்னா அதுக்கு தனியான கோர்ஸ் இருக்குது. அது மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை எடுத்து படிச்சுக்கலாம். 1 year கோர்ஸ் இருக்குது, 6 month கோர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அதில் வந்து நிபுணத்துவம் பெறாரோ அதை பொறுத்து இருக்குது. அது போக அவர் வந்து ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு போகும்போது அதுக்கான படிப்புகளும் இருக்குது. இப்போ வந்து அதுக்கான படிப்புகள், அதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. நடிப்பு சொல்லிக் கொடுக்கறது, இப்போ சொல்லப்போனால் கூத்துப்பற்றை மாதிரியான நடிப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சின்ன அதுக்கான தனித்தனியான பயிற்சி வழங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. அது பண்ணலாம். இல்லை அவருக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே அதில் ஏதாவது அனுபவம் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல இயக்குனர்கிட்ட போய் அவர் என்ன துறையில் நான் பயணிக்க போகிறேன்னு குறிப்பிடலை, பொதுவாக ஓப்பனாக கேட்டிருக்கன்றனால நம்ம எல்லாத்தையுமே ஓப்பனாக தான் சொல்லுவேன். ஆனால் அதை வந்து அவர் ஒரு எந்த துறை போனாலும் அதற்கான முறையான பயிற்சி போனால் நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். 2 நேரில் இணைப்பில் காத்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். உதயகுமார் வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார் நான் ஏற்கனவே பண்ணியிருந்தேன், கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. சரிங்க. இப்போ அதில் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு கோர்ஸ் இருக்கும், அது படித்தா வேல்யூவாக இருக்கா? சரிங்க, இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அடுத்ததாக சீனு இணைப்பில் இருக்கீங்க, ஒரு கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார். இணைப்பில் இருக்கீங்க, நீங்கள் கேள்வியை கேட்கலாம். சார் என்னோட கட் ஆஃப் 194 சார். சரிங்க. கேட்டகரி வந்து BC சார். சரிங்க. இப்போ எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா டவுட்டாக இருக்கு சார். சரி, ஒன்றுமே இல்லை, அப்படியே உங்கள் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி கடந்த வருடத்தோட கட் ஆஃப் போட்டிருக்காங்க சார். அதில் வந்து 93.1, 93.5 போட்டிருக்காங்க சார். சரிங்க. இப்போ அதை விட எனக்கு 94 சார், 0.5 அதிகமாக இருக்கு. சரிங்க. இந்த டைம் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை அதே லெவலில் எனக்கு ஃபீஸ் கிடைக்குமா சேலத்தில்? சரி, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் சின்ன ஒரு டவுட் இருக்கு, அவர் கிளாரிஃபை பண்ணி வச்சிருக்காரு. நிச்சயமா இந்த முறை வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கட் ஆஃப்ன்றது கொஞ்சம் குறையும்னே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான வாய்ப்பு 99% இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பதிலாக இருக்கு. அடுத்ததாக கிளவுட் கம்ப்யூட்டிங், இந்த நேரத்தில் ஆட்டோமேஷனோட இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கேன். கரெக்டான ஒரு உதயகுமார் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு, அவருக்கான முழுமையான வழிகாட்டுதல் கொடுக்க. மிகப்பெரிய ரிசர்ச் இன்னைக்கு உலகத்தில் போயிட்டு இருக்கு. கூகுள், IBM, மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து பெரிய அளவில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ்ன்றது நம்ம ஒரு டிவைஸில் வைக்காத ஒரு வெர்ச்சுவலாக மேலே, அதாவது ஒரு இதில் வைக்கக்கூடிய ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லிட்டு, இதை தாண்டி வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் சொல்லிட்டு எப்படின்றது. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக கேட்கறதுனால என்னுடைய ஆன்சர் நான் இதுக்கே இது பண்ணேன். இதுக்கு வந்து பிரகாசமான வாய்ப்பு வந்து இருக்குது. இன்றைக்கி நம்ம IT கம்பெனிஸ் ஏன் மிஸ் பண்ணிடுச்சுன்னா, அந்த ஆட்டோமேஷன், அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபோட்டிக்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து இவ்வளோ டவுன் ரேஞ்சு இன்றைக்கி வந்து நம்ம குறைஞ்சிட்டு இருக்கு பல சூழ்நிலைகால.
இதை வந்து நம்ம முன்னாடியே கணிச்சிருந்தோம்னா இதுக்கு வேண்டிய ஸ்கில் செட்ஸை நம்ம முன்னாடியே ஏற்படுத்தி இருக்கலாம். இப்பயும் இட்ஸ் நாட் பெட்டர். ஆனால் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு ஸ்கில்லாக தானே இருக்குது. அது ஒரு ஸ்கில் மிகப்பெரிய படிப்பாக வரப்போகுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில யூனிவர்சிட்டிஸில் இதை கொண்டு வராங்க. இது இன்னைக்கு வந்து ஒரு டிப்ளமோ ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸாக இருந்தது. இதுக்குள்ளே எந்த அளவுக்கு வேணால் அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் வச்சு தான் இன்னைக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு எல்லாமே இணையத்தை தாண்டி தான் இதாக இருக்குது. அந்த இணையத்துக்கு வந்து படிக்கக்கூடிய ஒரு முழு படிப்பாக இருக்குது. தாராளமாக இவங்களுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து ஆட்டோமேஷன் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கை கொடுக்க போகுது. நெக்ஸ்ட் டெக்கேடுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம், அதாவது பிக் டேட்டான்றது மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் மிகப்பெரிய அளவில் பேசுது. கிளவுட் கம்ப்யூட்டிங்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. தாராளமாக எடுத்து படிக்கலாம். சரி, இதுலேருந்து ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட கொண்டு போயிடுறேன். மென்பொருள் துறை போலவே இதே இந்த விளம்பரத்துறை, ஊடகம் சார்ந்த துறையில் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே முழு வீச்சில் இயங்க முடியாது. இளைஞர்களுக்கு புது இளைஞர்களுக்கே அதில் வாய்ப்புன்றது பிரகாசமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே உன் வளர்ச்சின்றது தடைபட்டுடும், ஸ்டாக்னன்ட் ஆயிடுவ அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கம் வெளியில் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கான நிலையான வளர்ச்சி இல்லை நிலையான ஒரு இடம்ன்றது இந்த துறையில் இருக்கா? இன்றைக்கி நீங்கள் கேட்ட கரெக்டான ஒரு விஷயம் தான். என்னென்னா இப்போ இன்றைக்கி நான் படித்து ஒரு ஜாபுக்கு போகிறேன் அப்படின்னா நான் படித்ததோட சிலபஸோ சாஃப்ட்வேரோ அப்படி நிற்காது. சாஃப்ட்வேர் ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி வந்து சாஃப்ட்வேர் சரௌண்டடாக இருக்குது. ஒரு சாஃப்ட்வேரும் ஒரு ஈக்குவலன்ட் பீரியடில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதில் வர ஆப்ஷன்ஸ் எல்லாமே, அதாவது அந்த சாஃப்ட்வேர் யூசேஜை வந்து கம்ப்ளீட்டாக ஈஸியாகிட்டே வருவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ யூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்திருக்கும். அதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. நான் அப்டேட் ஆகி வர என்னோட ஒர்க் ஸ்கில் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஒர்க் ஸ்கில்லாக இருக்கட்டும், என்னோட எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், எல்லாமே அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கவங்க வந்து எந்த ஏஜ் பற்றி ப்ராப்ளமே கிடையாது. நம்ம என்ன எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறதா விஷயம். அப்டேட்டராக இருக்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் அப்டேட்டராக இருந்தே ஆகணும். ஒரு இதுக்கு அப்டேட்ஸ் வரும்போதும் கட்டாயமாக அப்டேட்டாக இருக்கணும். கீப் லேர்னிங், அதாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும். திரும்ப அதாவது புதுசாக வர விஷயங்களை படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் போதும். ஏஜுங்கிறது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ரெண்டாவது, ஒரு சர்டைன் ஏஜுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு கன்சர்ன் வச்சு ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான கேப்பபிலிட்டி வளர்ந்துடும். இதை இப்படி ஒரு சாஃப்ட்வேர் இதுலேருந்து இண்டஸ்ட்ரி வச்சு இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ஈஸியாக அனலைஸ் ஆகிடுவீங்க. ஸோ தனியாக ஒரு கன்சர்ன் வச்சு நடத்தலாம். அதுக்கான மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை வந்து நீங்கள் பேரலாக சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் கூட சேர்த்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லையும் வளர்த்து தான் ஆகணும். இதே தான் ஊடகத்துறைக்கும் அப்படியே பொருந்தும் அப்படின்னு கண்டிப்பாக. அடுத்த 2 நேயர்கள் இணைப்பில் காத்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். பரத், வணக்கம். உங்கள் கேள்வியை கேட்கலாம். குட் ஈவினிங் சார். வணக்கம். நான் இப்போ வந்து 12th எழுதி இப்போ விசுவல் கம்யூனிகேஷன் ஜாயின் பண்ணியிருக்கேன், யூஜி. சரிங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து டைரக்ஷன்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கிரியேட்டிவ் ரைட்டிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சரிங்க. விசுவல் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு என்ன கோர்ஸ் எடுத்து பண்ணா டைரக்ஷன் ஃபீல்ட்ல போகலாம், என்ன இதில் போனால் சைன் ஆகிறதுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கு, எங்கே போய் படிச்சா? சரி, விஷுவல் கம்யூனிகேஷன் நல்ல படிப்பு, உங்களுக்கு கிரியேட்டிவ் ரைட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலே வந்து அதை போய் கற்றுக்கிறதுக்கான இடம் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்னலாம் பண்ணால் நீங்கள் ஒரு முழுமையான இயக்குனராக மாற முடியுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். குமாரசாமி இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். ஃபார்ம் பி அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன் சார். சரி, 189 எடுத்துருக்காங்க சார். சரிங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க குமாரசாமி. முதல் நேயர் பரத்தோட கேள்வி, அவர் விஸ்காம் சேர போறாரு. கிரியேட்டிவ் ரைட்டிங்கில் எனக்கு அவருக்கான புலமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இயக்குனர் ஆவதற்கு இதை தாண்டி நான் தனியாக படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவர் என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ்லாம் செய்யலாம்? அதாவது இயக்குனருக்கு படிப்பு, அதாவது அந்த துறை சார்ந்த படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயமான விஷயம்லாம் கிடையாது. ஆனால் அவர் விஸ்காம் எடுத்திருக்காருன்னும் போது அதில் வந்து அதுக்கான விஷயங்கள் எல்லாமே அதில் உள்ள இண்டஸ்ட்ரி பேஸ்டான என்னென்ன மாதிரியான இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவருக்கு விஸ்காம்லேயே வந்துடும். அதுவும் அதுக்கு வந்து நிறைய முதல் விஷயம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது டைரக்ஷனுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். அவர் இருக்குது அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல டேரக்டர், ஏதோ ஒரு நல்ல ஃபிலிம் டேரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும். இப்போ அங்கே உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆனால் தான் அங்கே ப்ராக்டிக்கலாக என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு மேலே நான் வந்து படிக்கணும் அப்படின்னா கட்டாயமாக வந்து இயக்குனருக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய டிஎஃப்டி மாதிரி கோர்சஸ் எல்லாம் நிறைய இதில் இன்ஸ்டியூட்ஸில் இருக்குது. அது சேர்ந்து படிக்கலாம். அது பார்த்திங்க அப்படின்னா 1 year or 2 year டிப்ளமோ இருக்கும். அதை எடுத்து படித்தாங்கன்னா என்னோட சஜஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து தனியாக அதுக்காக போய் படிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அது அந்த விஸ்காம்ங்கிறதே வந்து ஒரு போதுமான தகுதி தான். ஆனால் அதுக்கு மேலே இருக்க தகுதிகள் நாமளாக வளர்த்துக்கிறது தான். சரி, நான் இது ஆட் பண்ணலான்னு விரும்புகிறேன். இப்போ அவர் இன்ஸ்டியூட்ஸில் அது கேட்டார். அவர் வந்து வெளியே போய் படிக்க முடியும் அப்படின்னாக்கா நம்ம பூனேயில் இருக்க ஃபிலிம் அண்ட்
டெலிவிஷன் இன்ஸ்டியூட்டு, ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டியூட் இந்தியாவில் அது இருக்குது. அப்புறம் சத்யஜித் ரேயோடைய ஃபிலிம் இது கொல்கத்தாவில் இருக்குது. நம்ம இங்கே டாக்டர் எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சென்னையிலே இருக்குது. அதை தாண்டி வந்து எஸ்ஆர்எம்ல வந்து சிவாஜி கணேசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மீடியா நிறைய இருக்குது, லயோலா காலேஜில் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை தாண்டி சார் சொன்ன மாதிரி இந்த படிப்பு மட்டுமே இல்லாத அடுத்தது ஸ்கில் எங்கன்னா போய் அவங்க இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட பண்ணாக்கா டெஃபினட்டாக நிறைய டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. போஃப்டான்னு ஒரு நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க. நம்ம தனியார் பேச வேண்டாம். அவருக்கு அரசாங்கத்தை மட்டும் வேணும்னா அந்த 2 இன்ஸ்டியூட்டுக்கு போய் படிக்கலாம். அது எல்லாத்தையும் கடந்து அவருக்கு ஒரு இயக்குனராகனா முழுமையான அதில் ஈடுபாடும் அதற்கான பயிற்சியும் இருக்கணும் அப்படின்னு ஃபார்ம் டியை பற்றி கேட்குறாங்க. இந்த ஆண்டு நீட் அப்படின்றதுனால மருத்துவர்கள் எம்பிபிஎஸ்ஸை விட்டுட்டு அதற்கு இணையா என்ன படிப்புன்னு தேட ஆரம்பிக்கும் பொழுது முதல் படிப்பா ஃபார்ம் டி கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அந்த படிப்பின் மீதான படித்த மாணவர்கள் எண்ணிக்கை பரவலா இன்னும் வெளியில பெரிய அளவுக்கு மாணவர்கள் அவங்க சக்சஸ் பண்ணிட்டேன்னு ஒரு உதாரணமாகவும் இன்னும் மாறல. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த படிப்பு நீங்க இவங்களுக்கு எந்த அளவுக்கு பரிந்துரைப்பீங்க? இதோட சாதக பாதக அம்சங்களை இந்த நேருக்கு சொல்லிடுங்க. ஃபார்ம் டின்றது 6 years கோர்ஸ் ஈக்குவலன்ட் டு டாக்டரேட். ஸோ இதுக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே படிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு மெடிக்கல், நம்ம அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அட்டாச்டு ஃபார்மசி இன்ஸ்டியூஷனாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா இந்த ஃபார்மோகோ கைனெட்டிக்ஸ், ஃபார்மோகோ போவியா இதெல்லாம் வந்து படிக்கணும்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் சம்மந்தப்பட்ட அங்கே பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபார்மசி காலேஜஸில் படிக்கிறதோட இந்த மாதிரியான ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் கவர்மெண்ட் செக்டார்லையோ அப்படி இல்லைன்னா வந்து ப்ரைவேட் செக்டாரில் இருக்குது, அது அவங்க படிக்கலாம். அவங்க கேட்ட கட் ஆஃப் வந்து கிடைக்குமான்றதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். இந்த கட் ஆஃபுக்கு இந்த வருஷம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நீட்டுன்றதுனால எல்லாருமே இதுக்கு வந்து நல்ல மார்க்கும் எடுத்திருக்காங்க. பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் இருக்காங்க. அதுபடி வந்து எந்த அளவுக்கு சூஸ் பண்ண, அது இது இல்லாமல் நிஷ் ஏரியா, இது ஒரு செலக்டட் காலேஜஸில் அவங்க போய் எடுக்கணும். தொடர்ந்து பேசலாம். நேரு காத்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். சக்தி வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஹலோ வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம். ஹலோ, நீங்க கேள்வி கேட்கலாம். சக்தி, நான் உடுமலைப்பேட்டிலிருந்து பேசுறேங்க. சரிங்க. என் பையன் பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கானுங்க. சரிங்க. 8.8 எடுத்திருக்கானுங்க. அவன் சாஃப்ட்வேர் கோர் கம்யூனிகேட்டர்ஸ் போக மாட்டேன்ட்டானுங்க. சரிங்க. சாஃப்ட்வேர்ல போறோங்கிறேன். அப்படி ஏதாவது என்ன அதுக்கு என்ன கோர்ஸ் படிக்கலாம், இல்ல மேல எம்பிஏ படிக்கணும்னா என்ன படிக்கலாம்? சரிங்க. அவர் மெக்கானிக்கல் முடிச்சிட்டாரு அப்படிதானே? முடிச்சிட்டாங்க, ப்ளஸ் முடிச்சிட்டானுங்க. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்ததாக மற்றொரு நேயர், உங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ, உங்க கேள்வி கேட்கலாமா? நான் 955 மார்க் எடுத்திருக்கேங்க சார். சரிங்கம்மா. நான் 2 ஆப்ஷன் வச்சிருக்கேன். ஒன்னு ஜுவாலஜி, இன்னொன்னு பிசிக்ஸ். ரெண்டுல எது பெஸ்டா இருக்கும்? இல்ல எனக்கு பிசிக்ஸோட பயாலஜியோட இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. ஜுவாலஜி எடுத்தா மேற்கொண்டு என்ன படிக்கலாம்? சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, முழுமையா பாருங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கான முழுமையான விளக்கத்தை நம்ம கொடுக்கலாம். பிசிக்ஸ், ஜுவாலஜி அவங்களுக்கு வந்து பயாலஜியில் ரொம்ப விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நேயர் அவங்க வந்து சக்தி இருந்து உடுமலைப்பட்டில தன்னோட பையனுக்காக கேட்குறாங்க. மெக்கானிக்கல் அவர் முடிச்சிட்டாரு, ஆனா அவர் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் பயணிக்க ஆர்வப்படுறாரு. பெற்றோருக்கு பயம் இல்ல குழப்பம், சாஃப்ட்வேர் இல்லாம அடுத்து எம்பிஏன்றது பெற்றோரோட முன்மொழிவா இருக்கு. இது இரண்டிற்கும் ஒரு முழுமையான விளக்கம் தேவை எனக்கு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த கேர்ள் கேட்ட ஃபிசிக்ஸ் ஆர் ஜுவாலஜி, நான் ஆப்ஷன் நான் கொடுத்துட்றேன், அவங்க ஆப்டிடியூட் படி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஜுவாலஜின்னு எடுத்துட்டாக்கா அவங்க வந்து ஆஃப்டர் ஜுவாலஜி, அதாவது பிஎஸ்சி, அகெயின் ரிசர்ச் டிசிப்ளின், அது பிஎஸ்சி ஜுவாலஜி, எம்எஸ்சி ஜுவாலஜி, இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ். ஸோ அதில் எங்கெங்கே வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷி கேன் பிகம் வாட் யூ கால் அனிமல் ஜுவாலஜிஸ்ட் போகலாம், வைல்டு ஜுவாலஜிஸ்ட் போகலாம், ஜூ அனிமல்ஸுக்கு போகலாம், அப்புறமா வந்து வேறு பெட் அனிமல்ஸ், இந்த மாதிரியான இது இட்ஸ் அ பிஹேவியர் அண்ட் இது ஃபார் ஜுவாலஜி. ஸோ அதனால் வந்து அவங்க நல்ல இன்ஸ்டியூட் அகெயின் எடுத்துகிட்டு, ஜுவாலஜி வந்து சில கவர்மெண்ட் இதில் இருக்குது, சில தனியார் நிறுவனங்களில் ரொம்ப ரொம்ப வெரி நிஷ் செக்மெண்ட், அதனால் அதை எடுத்து படிச்சுட்டு அதில் ட்ராவல் பண்ணலாம், நல்ல வாய்ப்புகள் இருக்குது. பிசிக்ஸை விட ஜுவாலஜி அவங்களுக்கு பயாலஜியில் விருப்பம் அப்படின்றனால அது ஆமாம், அந்த பயாலஜியில் விருப்பம், அனிமல்ஸ் மேலே ஒரு லவ் இருக்குது, ஒரு அஃபெக்ஷன் இருக்குது, அதை பற்றி ட்ராவல் பண்ணணும், அதை பற்றி ரிசர்ச் பண்ணணும்னா தி ஆர் வெரி வெரி இன்டிஸ்பென்சிபிள். ஓகே, அது ஃபிசிக்ஸ்ன்றது அதுக்கு வேற மாதிரியான ஸ்கோப். அதுவும் படிச்சுட்டு மேலே வந்து ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் போகலாம், பயோஃபிசிக்ஸ், கணிதம் அதற்கு அடிப்படையாக, கணிதம் அடிப்படையாக இருக்குது. இதில் வந்து அழகாக அவங்க டயக்ராம்ஸ் அது இதெல்லாம் ஒரு போட முடியும், ஒரு ஆப்டிடியூட் இருந்ததுன்னா இதில் ட்ராவல். அடுத்து உடுமலைப்பட்டிலேருந்து சங்கர் அப்படின்றவர் தன்னோட பையனுக்காக கேட்குறாங்க. ஒரு பெரிய குழப்பம், நம்ம இந்த நிகழ்ச்சியோட கருப்பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவங்களும் கேட்குறாங்க. மெக்கானிக்கல் முடிச்சிட்டாங்கன்னா பையன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு தான் போகணும்னு விருப்பப்படுறாரு. அதற்காக கூடுதல் ஏதாவது படிக்கலாமா, இல்லை நான் எம்பிஏ படிக்க வைக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. உங்களுடைய பரிந்துரை என்னவா? ஓகே, அவங்க அதே தான் நம்ம இப்போ என்ன பேசிட்டு இருக்கோம்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பேசிட்டு இருக்கோம். அந்த
மெக்கானிக்கல் முடிச்சுட்டு அவரை வந்து எக்யூப் பண்ணிக்கணும். இப்போ நியூ ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இப்போ என்ன டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து எங்கே கிடைக்குதுன்றதை பார்க்கணும். V-Skills certification சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் பாடி வந்து they are equipping with short term 3 to 6 months. அதில் என்னென்ன இந்த அகெயின் திருப்பியும் சொல்லலாம், அவர் சாஃப்ட்வேரில் போனோம்னா பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இதில் தான் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் இதை பற்றி படித்து he can placed in some very good company. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வச்சு ஒரு ஜாபு போயிட்டு let him serve for 2 or 3 years ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட MBA பண்ணாக்கா நல்லாயிருக்கும். அவர் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு IIMலேயே அவர் வந்து ட்ரை பண்ணலாம், XLRI ட்ரை பண்ணலாம், ஜிம்மில் ட்ரை பண்ணலாம், சிம்பியாசிஸ் ட்ரை பண்ணலாம், ரைட். டெல்லியில் இருக்குது ஃபேக்கல்ட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இருக்குது. இது எல்லாமே அந்த படிப்பு அந்த நுழைவுத் தேர்வு எழுதினார்னா தாராளமாக பண்ணலாம். நிச்சயமா அவர் அந்த மெக்கானிக்கல் படிப்பை வச்சுட்டு முதல்ல ஒரு வேலைக்கு போகணுன்றது தான் ஒரு எங்களுடைய வழிகாட்டுதலாம் இருக்குது. அதன் பிறகு அவர் உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கலாம். கிட்டத்தட்ட நேரமின்மை நமக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. நிகழ்ச்சியோட இறுதி இடத்துக்கு வந்துட்டோம். இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில் உயர்கல்வி தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை 2 பேரும் கொடுத்தீங்க. உங்களின் வருகைக்கும் வழிகாட்டுதலுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நாளை மற்றொரு புதிய பதிப்புடன் உங்கள் முன் அறிவை விரிவு செய். நன்றி, வணக்கம்.